கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் முட்டை மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 முட்டை எடுத்துகிட்டு பாயில் பண்ணிக்கிறேன். முட்டை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதில் முட்டையோட மேல் பகுதியில் ஓடு மாதிரி வரணும். அது போல் இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கூட 10 நிமிஷம் குக் பண்ணால் நல்லா வெந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் ஆகும். அப்ளை பண்ணும் பொழுது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஒரு குழம்பு தாளிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டைகளை இதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே ஒரு பக்கம் வெந்துடும். அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா குக் ஆகிடும். 2 பக்கம் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். சூப்பரான கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் முட்டை மசாலா ரெடி.